பிரபடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயத்தை பத்தி தான் இப்போ ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோமா அப்படின்னா கிடையாது. அதை தாண்டி சில முக்கியமான விஷயங்கள் பிஹைண்ட் த ஸ்கிரீன் இதை பேஸ் பண்ணி நிறைய பொலிட்டிக்கலா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்ல. ஸோ அந்த விஷயத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கேஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த மாணவி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த குற்றம் செஞ்ச ஞானசேகரனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 15 நாள் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்துருக்காங்க. காலை உடைச்சு போலீஸ் வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர், இந்த மாணவி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேரை இதை மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைல்ல இருந்த ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இது நடந்துட்டு இருக்கு. பட் நாம பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். இந்த மாணவி சம்பந்தமான அந்த எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த எஃப்ஐஆர் காப்பி அப்படிங்கிறது இப்போ இன்டர்நெட்ல வெளியாயிருக்கு. என்னப்பா எஃப்ஐஆர் தானே வெளியாயிருக்கு, போலீஸ் வெளியிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இதை மாதிரி விஷயத்துல எஃப்ஐஆரை வெளியிடவே கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். எஃப்ஐஆர் காப்பி அப்படிங்கிறது வெளியில வரக்கூடாது. சரி, எஃப்ஐஆர் வெளியில வந்தா கூட பரவாயில்ல, அதுல அந்த மாணவியோட பேர் இருக்கு, அந்த மாணவியோட அப்பா பேர் இருக்கு, ஊர் இருக்கு, அந்த அப்பாவோட நம்பர் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம இவ்வளவு நாள் இந்த மாணவி பேரை யாருமே பேசல. ஒரு செகண்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் கொல்கட்டா கேஸ், எல்லா கேஸ்லயுமே அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு வெளியில தெரியவே வராது. பட் இந்த விஷயத்துல போலீஸ் பேரோட ஊரோட திட்டமிட்டு இன்டர்நெட்ல இந்த எஃப்ஐஆர் காப்பியை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் இந்த எஃப்ஐஆர் காப்பி இருக்கும், அதை தாண்டி யாருக்கும் அது கிடைக்காது. பட் பிளான் பண்ணி இப்போ இந்த எஃப்ஐஆர் காப்பி அப்படிங்கிறத இன்டர்நெட்ல வெளியிட்டிருக்காங்க. ஏன் போலீஸ் ஏன் பிளான் பண்ணி இந்த விஷயத்தை வெளியிட போறாங்க? அவங்களுக்கு என்ன இதுல ஆதாயம் அப்படின்னா, எல்லாமே இந்த குள்ளநெறி வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி வேலை தான். இப்போ இந்த மாணவி வந்து எனக்கு நீதி வேணும் அப்படின்னு போல்டா வந்து பேசுறாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் இதை மாதிரி அவங்களுடைய பேரு ஊர் எல்லாம் வெளியில தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அவனால இன்னும் பல மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அலிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அதே அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள இதை மாதிரி நிறைய பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை பெரிய ஷாக் வேவை கிரியேட் பண்ணியிருக்க ஒரு விஷயமே. ஸோ இதை மாதிரி போலீஸ் எஃப்ஐஆர் காப்பி பேரு ஊர் எல்லாத்தையும் வெளியிட்டாங்க அப்படின்னா, இன்னொரு மாணவி யார் வந்து எனக்கு இதை மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு வெளியில சொல்லுவாங்க, நான் இவனால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு எந்த மாணவி வந்து வெளியில சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுங்களேன். எஃப்ஐஆர் காப்பி வெளியானது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா, எஃப்ஐஆர் காப்பிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அதுவுமே பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த எஃப்ஐஆர் காப்பியை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷோ பண்ணலாம், பட் நானும் அந்த பெண்ணோட பேரும் அந்த அப்பா பேரும் அந்த ஊர் பேரையும் உங்கள்கிட்ட காமிச்சு கொடுத்த மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நான் காட்டணும் அப்படின்னு விரும்பல. பட் அந்த எஃப்ஐஆர் காப்பிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெண் தான் பெரிய குற்றவாளி. அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல, அவனையும் இந்த பெண்ணையும் ஒரே வெயிட்டேஜ் தான் காமிச்சிருக்காங்க. இந்த பெண்ணும் பெரிய குற்றவாளி தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த பெண் வந்து அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அந்த டைம்ல இவன் வந்தான், மிரட்டி கூப்பிட்டு போயிட்டு அவன் தனியா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இதை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்க தவிர, ஞானசேகரன் பெரிய குற்றவாளி, அவன் இந்த விஷயத்த செஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இதுல பெருசா சொல்லப்படலை. அந்த பெண்ணும் ஒரு அப்படிதான், ஸோ அதனால இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த எஃப்ஐஆர்ல போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்க விஷயம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏன் இதை மாதிரி பண்ணியிருக்காங்க, ஏன் போலீஸுக்கு என்ன இதுல இருக்க போது, ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம்ல. இப்போ இந்த பெண்ணுக்கு ஆதரவா எவ்வளவு பேர் பேசுறோம், நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்க, எவ்வளவு பேர் பேசிட்டு இருக்காங்க, டிவி சேனல்ல உட்காந்து பேசுறாங்க, அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து போராடுறாங்க, இந்த பெண் நியாயம் கிடைக்கணும், இதை மாதிரி இன்னும் மற்ற பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ பேர் போராடிட்டு இருக்காங்கல்ல. அதுவே அந்த பெண்ணே ஒரு மாதிரி தான்ப்பா, அந்த பெண்ணே சரியில்லாதவ தான் அப்படின்னு ஒரு விஷயம் இங்க போர்ட்ரேட் பண்ணப்பட்டா, நாம அந்த பெண்ணுக்காக பேச முடியுமா? நாளைக்கு டிவி சேனல்ல யாராவது உட்காந்து பேசுவாங்களா? போராடினாங்கன்னா, நீ என்ன அந்த பெண்ணுக்காக போராடுற, உனக்கு என்ன சம்பந்தம், நீயே ஒரு மாதிரி தானா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் அப்படியே டைவர்ட் ஆயிடும்ல. ஒண்ணு அந்த யாரும் வந்து ரொம்ப ஓப்பனா பேசிடக்கூடாது. அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ இங்க நடக்கக்கூடிய அந்த தப்புக்கு எதிராகவோ யாரோ வந்து போல்டா, இந்த பொண்ணு வந்து போல்டா வந்து பேசிட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து இதை மாதிரி சொன்னாங்க அப்படின்னா பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ இந்த பெண்ணுக்கு இதை மாதிரி விஷயங்கள் பண்ணப்பட்டிருக்கு. அதை தாண்டி அந்த ஞானசேகரன் இருக்கான்ல, அந்த குற்றம் செஞ்சவன், ஸோ அவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரூலிங் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாரும் கூடயும் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவன். நிறைய போட்டோஸ் இருக்கு. அதே மாதிரி டிஎம்கே அந்த கட்சி ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்கல்ல, அதுல அந்த இன்விடேஷன் இருக்குல்ல, அந்த இன்விடேஷன்ல இவன் போட்டோ இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கோட்டூர்புரம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய
அந்த ரூலிங் பார்ட்டி அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கூட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கான். அவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யறது இதை மாதிரி தான் இருந்திருக்கான். இதுக்கு முன்னாடியே இவன் இந்த மாதிரி ஒரு கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஆனா வெளியில வந்துட்டான். அதுவும் எப்படி வெளில வந்திருக்கான் அப்படின்னா, அங்க அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு பிரச்சனை, ஒரு பெண்ணுகிட்ட வந்து இவன் பிரச்சனை பண்ணி பணத்தெல்லாம் புடுங்க ட்ரை பண்ணியிருக்கான், தப்பாவும் நடக்க ட்ரை பண்ணியிருக்கான். அப்போ அவனை அடிச்சு இதை மாதிரி போலீஸ்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து வெறும் வழிப்பறி கேஸ் அப்படின்னு மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்ணுகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா அப்படிங்கிற விஷயமே அதுல இல்ல, வெறும் வழிப்பறி கேஸ் மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட வேற வேற ஏரியாவில் சென்னையிலேயே இவன் மேல ஒரு 15 கேஸ் இருக்கு. இந்த செயின் பறிக்கிறது, பஸ் திருடுறது அப்படின்னு ஒரு 15 கேஸ் இருக்கு. இவன் வந்து ஒரு ரிப்பீட்டட் அஃபண்டர் அப்படின்னே சொல்லலாம். பட் அவன் இத மாதிரி ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு, ஒரு கவர்மெண்ட்டுக்கு, அந்த கட்சிக்கு சம்பந்தப்பட்ட நபர் அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வருது, அவன் மட்டும்தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. நாளைக்கு கேஸ் நடத்துறதுக்கும் கஷ்டமா இருக்கும். அவனை டிஃபெண்ட் பண்ணி யாரும் பேசவும் முடியாது இல்ல. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவனும் இந்த அளவு தான், இந்த பெண்ணும் இவ்வளவுதான், ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் தான், ரெண்டு பேரும் ஒரு மாதிரி தான் அப்படின்னு போர்ட்ரைட் பண்ணிட்டா எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணி ஒரு மாசத்துல நம்ம அடுத்த கண்டென்ட் வந்துடும், அடுத்த விஷயத்த பேச போயிடுவோம். இதை மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம்ல. இவனால இன்னும் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கேம்பஸ்குள்ளேயே லாஸ்ட் ஒரு 4-5 மாசத்துக்குள்ளேயே இதே மாதிரி நிறைய பெண்களை இவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் அவனே சொல்லியிருக்கான், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கான் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது. ஸோ இதை மாதிரி எஃப்ஐஆர் காப்பி வெளியில வருது, எஃப்ஐஆருக்குள்ள இதை மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு மாணவி யார் வந்து நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அந்த மாணவியோட தோழியே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திலாம் வெளியில வருது. இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திலாம் வெளியில வருது. நிறைய பேர் உள்ள போயிட்டு இதே மாதிரியே வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டி, அவங்க ஆன் நம்பர் அடிச்சு துரத்திட்டு, அவங்க ஐடி கார்டை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, போன் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு, நான் நெக்ஸ்ட் டைம் கூப்பிடுறப்பையும் வரணும் அப்படின்னு மிரட்டி திரும்ப திரும்ப அவங்கள யூஸ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அவனுடைய மொபைல்லேயே அந்த ஃபுட்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி மிரட்டி அவங்களை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஃபுட்டேஜஸ் மொபைல்லேயே இருக்கு. பட் இந்த விஷயத்துல போலீஸ் வந்து இப்படி பண்ணியிருக்காங்கல்ல, எஃப்ஐஆர் வெளியிட்டது, அதுல அவங்களுடைய பேரை வெளியில தெரியுற மாதிரி காமிச்சது, அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட், இதெல்லாம் பாக்குறப்போ போலீஸ் ஏன் இப்படி செஞ்சாங்க, யாரு கொடுத்த அழுத்தத்துல இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது. இனிமேல் வந்து மற்ற மாணவிகள் வந்து இது மாதிரி இப்போ பாதிக்கப்பட்ட மாணவி மாதிரி இனிமேல் மற்ற மாணவிகள் வந்து வெளியில சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல. வெளியில சொல்லக்கூடிய தைரியம் இருந்தா அவங்க ஆல்ரெடி அவங்க பாதிக்கப்பட்டப்பவே சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ இத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ வெளியில சொல்லுவாங்க. போலீஸ் வந்து நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம், நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நிறைய பேர் வந்து மறைமுகமா சொல்லியிருப்பாங்க. யாராவது பாதிக்கப்பட்டாங்களோ எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பட் போலீஸே உங்களுக்கு எதிராக இருக்கிறப்போ உங்களுடைய பேர் வெளியில தெரிஞ்சிடும், உங்க லைஃபே போயிடும், உங்க பேர்லாம் வந்துடும், நீ உங்களை யாரு கல்யாணம் பண்ணுவா, உங்க குடும்பம் எப்படி ஊர்ல வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விட்டா யார் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. பட் போலீஸ் என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டும். இந்த விஷயம் இப்ப பொலிட்டிக்கலா டர்ன் ஆயிடுச்சுங்க. நிறைய லீடர்ஸ் வந்து இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் இந்த விஷயத்துல செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய தப்பு. ரூலிங் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணலாமா, அவங்க சொல்றதை கேட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணுங்களா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் இதோட இன்னையோட முடிய போறது கிடையாது. நிறைய பேர் நாளைக்கு ஆர்ப்பாட்டமா யாரெல்லாம் இது சம்பந்தமா அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெரிய முன்னெடுப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்துல நடந்துட்டு இருக்கு. நீங்களும் இந்த பெண்ணுக்கு ஆதரவா நிக்கணும். இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இதை மாதிரி இன்னும் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, அந்த விஷயம்லாம் வெளியில தெரிய வரணும், இந்த ஞானசேகரன் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்களும் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த இடத்துல இருந்தது, ஆனா வியூ சரியா கிடைக்கல அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் அது கிடையாது. ஆல்ரெடி நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். பட் என்ன அப்படின்னா அந்த சிசிடிவிக்கு வரக்கூடிய அந்த ஒயரே இல்லையாங்க, சிசிடிவியே ஒர்க் ஆகல. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள அந்த கேம்பஸ்குள்ளேயே சிசிடிவியே ஒர்க் ஆகல. ஸோ அப்போனா எந்த அளவுக்கு கண்டிஷன் இருக்கும், எந்த அளவுக்கு இதை பேசக்கூடியவங்க பேசுவாங்கல்ல. ஸோ ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த விஷயத்துல இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை ஷேம் பண்ணிட்டாங்க, அசிங்கப்படுத்தும் நினைச்சாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க. மற்ற பெண்கள் பேச முடியாம இருக்கலாம், நம்ம பேசணும், நம்ம பேரும் மீடியாவில் வந்துடும், நம்ம ஃபேமிலி யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு பேசாம இருக்கலாம். பட் நாம பேசலாம்ல, அவங்களுக்காக நான் பேசலாம்ல, நீங்க பேசலாம்ல, இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸ் பேசலாம்ல, எல்லாம் பேசுறாங்க. ஸோ நம்மளால முடிஞ்சது நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, இது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு, இல்லை இதுக்கு ஆதரவா நிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த பெண்ணுக்கு ஆதரவா நில்லுங்க. யார் என்ன பண்ணாலும் சரி, தப்பு செஞ்சவன் ஒரு அக்யூஸ்டுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வந்து நிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா இருப்பாங்க. நில்லுங்க, நானும் நிக்கிறேன்.